கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது தெரியும். சரி, உள்ளபடியே தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள், தைப்பொருங்கள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. மறைந்த முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றியான விஷயங்களோ அதெல்லாம் சேலஞ்ச் ஆயிடுச்சு. எதெல்லாம் சேலஞ்சான விஷயமோ அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. எல்லாருக்கும் எது ஈஸியாக கிடைக்குதோ அது உங்களுக்கு டஃப்பாக கிடைக்குது. எல்லாருக்கும் எது டஃப்பாக கிடைக்குதோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இது என்னடா புதுசாக இருக்கு. நீங்கள் யானை வாங்கிட்டு வந்துடுவீங்க, ஆனால் வீட்டில் ஒரு நிம்மதி வாங்க முடியல உங்களால். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க. காரணம் இப்போ நான் பார்க்குறேன். மியாட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். நான் மியாட் ஹாஸ்பிட்டல் வாசலில் போட்டிருக்கான், அடுத்ததாக மென்டல் வெல்னஸ் சென்டர்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் மொபைல்ஸ். இதுதான் புதிய மருத்துவ உலகம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது தெரியும். சரி, உள்ளபடியே தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள், தைப்பொருங்கள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஆன்மீக பரிகாரம் சேனல் நான் வந்ததுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த சந்திக்கும் இந்த வாய்ப்பை ஸ்ரீவித்யா மேடம் மட்டும் இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. அவங்க தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அவர்களுக்கு உள்ளபடியே என் நன்றி. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் உங்களுக்கெல்லாம் என் நன்றி. ஸோ இப்போ முதல்ல 5ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துல யார் இருக்கா? 3-8 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். 2-9 கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறார். 1-10 கூடிய புத பகவான் இருக்கிறார். ஒரு ஊரே 5ஆம் இடத்துக்கு போகுது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கவனிங்க. இதை விட நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது உங்களுக்கு. இப்படியே இதை விட நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது. நீங்கள் நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் யோசியுங்கள். இதை விட நல்ல நேரம் இல்லை. காரணம், யோகாதிபதி, யோகஸ்தானம் என்பது என்னென்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய யோகங்களை அடையக்கூடிய இடம் அந்த யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்தில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புத பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் எல்லாருமே இருக்காங்க. இவர்கள் அத்தனை பேரும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ வீடு, வண்டி, வாசல், காரு, நிலம் எல்லாம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் இந்த 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நடக்கப் போகிறது. 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது சொத்து. 5ஆம் இடம் என்பது பந்தயம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய இறை அருள். இதெல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதன். புதிய தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க இன்னைக்கு பண்ணுங்க சார். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக நான் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து முன்னுக்கு வர போகிறேன், இன்னையிலேருந்து முன்னுக்கு வாங்க, வந்துடுவீங்க. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. மறைந்த முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு படி, ஒரு கால் என்பது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டமிடல், ஒரு பணி துவக்கமாக இருக்க வேண்டும். இந்த 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல யார் யார் இருக்கா? புதன். அப்போது புத்திர பிராப்தி முதல் விஷயம். ஐவிஎஃப் பண்ணுறோம், ஐஏஐ பண்ணுறோம். இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய சேலஞ்சஸே என்ன அப்படின்னா, அடிப்படை மனித வாழ்க்கை. சேலஞ்சுங்கிறதெல்லாம் சேலஞ்சு கிடையாது. பாருங்கள், நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. அதில் சீனியர் மேனேஜர் ஆயிடுச்சு. கார் வாங்கிட்டீங்க. ஃப்ளாட்டு 34வது ஃப்ளாட்டு வாங்கணும், வாங்கிட்டீங்க. எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனால் மகிழ்ச்சி இருக்கா? இல்லை. எத்தனை பேர் ஃபேமிலி லைஃப்பில் ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க? இல்லை. எத்தனை பேர் கன்னிராசிக்காரர்கள் குழந்தை பிராப்தி இருக்குது? இல்லை. இன்றைக்கி எதெல்லாம் அடிப்படையான விஷயங்களோ அதெல்லாம் சேலஞ்ச் ஆயிடுச்சு. எதெல்லாம் சேலஞ்சான விஷயமோ
அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. எல்லாருக்கும் எது ஈஸியாக கிடைக்குதோ அது உங்களுக்கு டஃப்பாக கிடைக்குது. எல்லாருக்கும் எது டஃப்பாக கிடைக்குதோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இது என்னடா புதுசாக இருக்குது, நீங்கள் யானை வாங்கிட்டு வந்துடுவீங்க, ஆனால் வீட்டில் ஒரு நிம்மதி வாங்க முடியல உங்களால். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா 3-8 செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய குழந்தை விஷயம் ப்ளஸ் திருமண வாழ்க்கை இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. அப்போ இதுக்கு மேலே ஐவிஎஃப் பிளான் பண்ணுறவங்க தயவுசெய்து கன்னிராசிக்காரர்கள் இனிமேல் பண்ணாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் ஐவிஎஃப் பிளான் பண்ணுறவங்க பண்ணாதீங்க. ஐஏஐ பிளான் பண்ணுறவங்க பண்ணாதீங்க. இந்த ஒரு மாதம் நேச்சராக ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையிலேயே உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், என்ன பாயிண்ட் இருக்குது மிக முக்கியமான விஷயம், 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 2-9 சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது லாட்டரி யோகம் மாதிரி இந்த கேசினோ யோகம்னு சொல்லுவாங்க. சில வெளிநாடுகள்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்னூக்கர் மேலே இப்படிலாம் விளையாடுவாங்க, பில்லியர்ட்ஸ் மேலாம் விளையாடுவாங்க. அப்படி விளையாண்டா ஏதாவது காசு கிடைக்குமா? இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த கெசினோக்குள்ளெல்லாம் போனதே கிடையாது. அது எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. அதில் என்னமோ விளையாடுவாங்களாம், இந்த 3 சீட்டு வச்சுலாம் விளையாடுவாங்க போல இருக்குது. வெளியே விளையாண்டா அது பேர் 3 சீட்டு, கேசினோக்குள்ளே விளையாண்டா அது பேர் பணக்காரங்க விளையாட்டு. 3 சீட்டு இஸ் ஆல்வேஸ் 3 சீட்டு தான். ஸோ அந்த மாதிரி இந்த சீட்டெலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கேசினோ விளையாடுற விளையாட்டு. அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தின் பேரில் திடீர் அதிர்ஷ்டம் 2 சுக்கிரன் தருகின்ற சில பேர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேளிக்கை விடுதிகள், மணமகள் மன்றங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்குறதுக்காக உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் கிடச்சிரும். ரொம்ப ஃபன்னு, ஜாலி, என்ஜாய்மெண்ட். சில பேருக்கு மேரேஜுக்கு ப்ரப்போசல் கான்ட்ராக்ட்லாம் ஓகே ஆகும். நண்பர்களே, மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 1-10 புத பகவான் நல்லா இருக்கிறார். அப்போ எண்ணங்கள் எல்லாம் தொழில் மேலே போகுது. மெடிக்கல் ரப்பாக இருக்கிறவங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க, யார் யாரெல்லாம் வந்து மருத்துவ துறைகள் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அப்போ மருத்துவம் படிச்சிருக்கேன் சார், ஒரு கிளினிக் வைக்கலான் இருக்கேன். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கிளினிக் வச்சார் சார் சென்னையில். இப்போ நான் பார்க்குறேன், மியாட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் நான். மியாட் ஹாஸ்பிட்டல் வாசலில் போட்டிருக்கான். அடுத்ததாக மென்டல் வெல்னஸ் சென்டர்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் மொபைல்ஸ். இதுதான் புதிய மருத்துவ உலகம். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இந்த சேட்டலைட் உலகம், நீங்கள் எந்நேரமும் பிஸியாக இருக்கீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாத்தையும் அணைச்சி வச்சுட்டு ஒரு வாரம் டீடாக்ஸேஷன் மாதிரி இந்த ஒரு வாரம் என்ன பண்ணுறீங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மென்டல் வெல்னஸ். ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸில் புதிய விஷயங்கள் பண்ணுறவங்கெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த நேரத்தில் மெடிசன்ஸில் புதிய விஷயங்கள், சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் மாத்திரைகள்லாம் கண்டுபிடிப்பீங்க, அல்லது புதிய மருத்துவ உபகரணங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் சில பேருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிற நேரம். 8 நான் சொத்து 5 நாளும் சொத்து, 8 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சொத்து தானாய் கிடைக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. கன்னிராசிக்காரர்கள் தை மாதம் தொட்டு பெரிய அளவு இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.